இந்திய மக்களிடம் சிக்கிக்கொண்ட பாகிஸ்தானின் வர்ணனையாளர் ஆல்ரெடி அரசியல் நிகழ்வுகளை கிரிக்கெட் களத்துல பேசுனதுனாலதான் பாகிஸ்தான் வீரர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. ஆனா நேத்து நடந்த மகளிர் உலக கோப்பை போட்டியானது பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கும் நடைபெற்றது. இந்த போட்டியில பங்களாதேஷ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது. போட்டி நடந்து கொண்டிருந்த தருணத்துல வர்ணனை செய்து கொண்டிருந்த பாகிஸ்தானுடைய முன்னாள் கேப்டன் சானா மீர் பேசிய வார்த்தையால இந்த இடத்துல இந்திய ரசிகர்களிடம் சிக்கிக் கொண்டார். இந்தியாவின் ஒரு அங்கமான காஷ்மீரினுடைய ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வருகிறது. இதை இந்திய தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்றுதான் இன்று வரை அழைக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் வீராங்கனை நட்டாலியா பெர்வேஸ் குறித்து வர்ணனை செய்யும் போது பாகிஸ்தானுடைய முன்னாள் கேப்டன் சானா மீர் முதலில் இவர் காஷ்மீரில் இருந்து வந்தவர் என்று குறிப்பிட்டார். ஆனா அடுத்த சில நொடிகளிலே தன்னைத்தானே திருத்திக் கொண்டு ஆசாத் காஷ்மீரில் இருந்து வந்தவர் என்று குறிப்பிட்டார். இதுல இந்த ஆசாத் காஷ்மீர் என்ற வார்த்தை தான் இப்பொழுது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. இதுல ஆசாத் என்ற வார்த்தை சுதந்திரம் என்று பொருள்படும். ஆக மொத்தம் இவங்க என்ன அழைச்சிருக்காங்க, சுதந்திரமான காஷ்மீர் என்று அழைச்சிருக்காங்க. இது பாகிஸ்தானால ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதியை தவிர அவங்க எப்படி ஆசாத் காஷ்மீர் அழைக்கலாம்னு சொல்லிட்டு இந்திய ரசிகர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. ஆசாத் காஷ்மீர் ஒரு பகுதி இல்லவே இல்ல. இது வேணும்ட்டு விளையாட்டுல அரசியல் ரீதியா இந்தியாவை வம்பெடுக்கணும்னு இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. சோ இந்த வர்ணனையாளரை, அதாவது பாகிஸ்தானுடைய வர்ணனையாளர் சானா மீரை இந்த வர்ணனையாளர் பகுதி பட்டியலில் இருந்து தூக்க வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆசாத் காஷ்மீர்னு சொல்லிட்டு சானா மீர் சொன்ன வார்த்தை சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.